Dear cuties, Vanakam, Vandanam, Namaskaram. Next concept number பார்க்கிறது autosomal aneuploidy. Autosomal aneuploidy, you know autosomes, நம்மள்ட்ட ரெண்டு செட் chromosomes இருப்பா. One is called the autosome, another is called the allosomes or sex chromosomes. Autosomes means the chromosome which control the body characters. Allosomes means the chromosomes which control the reproductive characters. So autosomal aneuploidy means variation in the autosome number. நம்மளோட பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்டோசோம் நம்பர்ல ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா we are calling it as autosomal aneuploidy. அதில் உங்க புக்ல கொடுத்துருக்கிறது டவுன் சிண்ட்ரோம் ஆர் 21 ட்ரைசோமி ஆர் மங்கோலிசம் அது மாதிரிலாம் வர வேண்டாம். நீ டவுன் சிண்ட்ரோம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டவுன் சிண்ட்ரோம் ஆர் 21 ட்ரைசோமி அப்படின்னு பேர். இது எப்படி வருது? ஃபர்ஸ்ட் ட்ரைசோமினா உனக்கு இப்பதான் பார்த்தோம். Addition of one homologous chromosome is said to be trisomy. 21 trisomy means that 21st pair have 3 chromosomes instead of 2. எனக்குமே தெரியும் நம்ம சிஸ்டத்துல the chromosomes are present in pairs except gametes. Gametesல chromosome தனியா இருப்பா. ஆனா நம்ம body cells எடுத்துனோம்னா the chromosomes are always present in pairs. One from the paternal side and other from the maternal side. இப்படி பக்கத்துல நிற்பா. படிச்சிருப்பேன். Morphologically identical chromosomes are known as homologous chromosomes. One chromosome from the paternal side and other chromosome from the maternal side. அமைப்பொத்த குரோமோசோம்னு சொல்லுவான். ஒன்னு அப்பாட்டேந்து வந்திருப்பா, இன்னொன்னு அம்மாட்டேந்து வந்திருப்பா. அப்ப பேரா தான் இருக்கணும். 21 ட்ரைசோமினா 21st பேர்ல instead of 2 3 chromosomes இருக்கும். அப்ப ஒரு குரோமோசோம் ஜாஸ்தியானால் ட்ரைசோமி, addition of one homologous chromosome is said to be trisomy. 21 trisomy means the 21st pair have 3 chromosomes instead of 2. இது எப்படி வந்தது? இந்த டயக்ராம் பாரு, ஈஸியா புரியும். ஒரு ஃபாதர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா. அவள்கிட்ட 23 பேர்ஸ் இருக்கும். அவள்கிட்ட ரெகுலர் மியாசிஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ. In the end of meiosis, the chromosome number is reduced to half. 23 pairs na 46 இருக்கும். 46 என்னவா குறையும்? 23 குறைஞ்சிரும். இது அப்பாட்ட நடந்தது ரெகுலர் மியாசிஸ் அப்படின்னு வச்சுக்கோ. மதர்ட்ட 23 பேர்ஸ் இருக்கா. அந்த 23 பேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 20 பேர்ஸ்ல மியாசிஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் 20 பேர்னா எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருப்பா? 40 குரோமோசோம்ஸ் இருப்பா. இந்த 40 குரோமோசோம்ல மியாசிஸ் நடந்தா கேமெட்டுக்கு எவ்வளவு வரும்? 20 வரும். 40 becomes 20. 40 20 மாறும். Reason meiosis, reduction division. 21st pair has no meiotic cell division. 21st pairல மட்டும் meiosis நடக்காது. இப்போ 21st pairல meiosis நடக்கலைன்னா what will happen? இங்க 21st pair represent 2 chromosomes. அந்த 2 chromosomes அப்படியே gametக்கு வந்துடும். 22nd and 23rd pair அவள்ட்ட meiosis நடக்கும். 22nd na ஒரு 2, 23 na ஒரு 2, 2 plus 2 is equal to 4. இந்த 4ல கேமெட்டுக்கு எவ்வளவு வரும்? 2 வந்துடும். அப்ப இங்க கேமெட்ல பார்க்கறப்ப 20 plus 2 plus 2 24 chromosomes இருக்கும். அப்ப ஃபாதர் டேந்து வந்த கேமெட்ல 23 chromosome, மதர் டேந்து வந்த கேமெட்ல 24 chromosome. If a spermatozoa with 23 chromosome fertilizes an egg with 24 chromosome, results in the formation of a zygote with 47 chromosomes. அப்பா 23 கொடுத்திருக்கா, அம்மா 24 கொடுத்திருக்கா. பாப்பா embryonic development zygote இருக்கிறப்ப எவ்வளவு இருக்கும்? 47 chromosomes இருக்கும். அப்போ ஒவ்வொரு பேரும் வரிசையா நின்னுட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் பேர் அப்பாட்டேந்து ஒன்று, அம்மாட்டேந்து ஒன்று. செகண்ட் பேர் அப்பாட்டேந்து ஒன்று, அம்மாட்டேந்து ஒன்று. தேர்ட் பேர் அப்பாட்டேந்து ஒன்று, அம்மாட்டேந்து ஒன்று. 10th பேர் அப்பாட்டேந்து ஒன்று, அம்மாட்டேந்து ஒன்று. 20th பேர் அப்பாட்டேந்து ஒன்று, அம்மாட்டேந்து ஒன்று. 21st பேர் அப்பா ஒரு குரோமோசோம் கொடுத்திருப்பா, அம்மா 2 குரோமோசோம் கொடுத்திருப்பா. The 21st pair have 3 chromosomes instead of 2. So we are calling it as 21 trisomy. இங்க எப்படி சார் இங்க வந்தது? நோ மியோசிஸ்னா என்ன ஏன் இங்க போட்டேன்னா, அம்மாட்ட மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்கிறப்ப 21st பேர்ல இருக்கிற 2 குரோமோசோமும் பிரியாது. நான் disjunction of 21st pair in mother
leads to the formation of female sex cell or egg or ovum with 24 chromosomes. Upper 21st pair, no meiosis, or 21st pair, the homologous chromosomes not separated, non-disjunction, non-separation takes place. That's why female gamete with 24. அப்ப 123 இன்னொன்னுல 24 இருக்கு. அப்ப குழந்தைகிட்ட எவ்வளவு இருக்கும்? 47 இருக்கும். இப்போ 47 chromosomes are always present in pairs. First pair 2, 10th pair 2, 20th pair 2, 21st pair possesses 3 chromosomes instead of 2. We are calling it as 21 trisomy due to non-disjunction, non-separation or irregular meiosis. இந்த ஒரு குரோமோசோம் ஜாஸ்தினால குழந்தைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. Physical, mental, ஒரே லைன்ல உங்க புக்ல கொடுத்திருப்போம். Physical, mental and psychomotor disorder or physical retardedness இருக்கும், mental retardedness இருக்கும், psychomotor retardedness இருக்கும். குழந்தைகிட்ட எந்த டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது. அந்த குழந்தையில எப்படி பாத்துக்கிறது? ஸோ ஒரே ஒரு ஆட்டோசோம் ஜாஸ்தியா இருந்தனால குழந்தைகளுக்கு வந்த வியாதிக்கு என்ன பேர்? டவுன் சிண்ட்ரோம்னு பேர். ஃபிளாட் டர்ன்டு ஃபேஸ் வித் ஃபிஷர்ஸ், மவுத் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், சிம்டம்ஸ் பார்த்துக்கும். இது ஆட்டோசோமல் அனியூப்ளாய்டி. இதே மாதிரியே 18 ட்ரைசோமி நிறையா இருக்கு. சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னா உனக்கு தெரியும், வித் வேரியஸ் சிம்டம்ஸ்னு பேர். ஓகேயா? இதை நோட் பண்ணிப்போ. இல்லை ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி.